பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். කොර්නෙලියස්ගේ ක්‍රියාවද ශුද්ධාත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීමද කියනව මාතෘකාවෙන් උන්වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන්න යනවා. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் உற்சாகமாக கேக்குறீங்க? කී දෙනෙක් උද්‍යෝගමත්ව අසනවද? ஹalleluya. හලෙලූයා. யாரும் சோர்ந்து போக முடியாது. කවුරුවත් කම්මැලි බවින් ඉන්න බෑ. ஆமென். ආමේன். கிறிஸ்தவர்கள் எப்ப எப்படி இருக்கணும்? කිතුනියන් සෑම විටම කොයි ආකාරයෙන් ඉන්න ඕනේ? அனலா இருக்கணும். පිපිදීමෙන් ඉන්න ඕනේ. ஆமென். ආමේன். மற்றவங்களுக்கு அந்த அக்கினி பற்றி எரியணும். අනිත් අයවද ඒ ගින්නෙන් ඒගොල්ලන්ද පිරෙන්න ඕනේ. ஆமென். ආමේன். நீங்க குளிரா இருந்தா ඔයාලන්ට සීතලෙන් ඉන්නවා නම් மற்றவங்களுக்கும் அந்த குளிர் தான் வரும். ඒගොල්ලන්ටත් ඒ සීතල තමයි එන්නේ. ஆமென். ආමේன். ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලூයා. ரைட், எங்களுக்கு தெரியும். நான் சொன்ன வண்ணமாக தேவனுடைய தூதன் என்ன செய்கிறார்? கொர்நேலியுவிடத்திலே வந்து அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது மாத்திரமல்ல, சில காரியங்களை குறித்து அவரோடு பேசுகிறார். කොර්නෙලියස් සමග දේවදූතයා බැසෑවිල්ලා ඒ සමග කතා කරන එක කාරණාවල් දෙන එක අපි දකිනවා. சில திட்டங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். සමහර සැලසුම් දෙවියන් වහන්සේ උට நீங்க දෙනවා. வாசிங்க அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே අපි ක්‍රියාපොතේ 10වෙනි පරිච්ඡේදය 7வது 8வது வசனங்களை வாசிப்போம். 7වෙනි 8වෙනි පදවල් කියවමු. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் ක්‍රියා 10 நீங்க முடிஞ்ச அளவு குறித்து வைத்து இதெல்லாம் ஒரு பைபிள் ஸ்டடிஸாக நீங்க அதை நீங்க வீட்லயும் போயிட்டு அதுகளை நீங்க பாருங்க, நீங்க தியானிங்க. මේවා සටහන් කරගෙන නිවසට ගිහිල්ලාද ඔයගොල්ලෝ නැවත මෙනෙහි කරන්න කියලා ඉල්ලා அப்போஸ்தலர் සිටිනවා. 10ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள் ක්‍රියා 10 7වෙනි 8වෙනි පදවල්. வாசிங்க. கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். ஹalleluya. 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 எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இந்த இடத்துல தேவதூதன் வந்து இந்த கொர்நேலியுவுக்கு சில காரியங்களை சொல்லிவிட்டு போகிறார். දේවදූතයා ඇවිල්ලා කොර්නෙලියස්ට සමහර දේවල් කියලා යනවා. யாருக்கு தெரியும் என்ன சொன்னார்? කාටද දන්නේ මොනවද කිව්වේ කියලා? அது கீழே வாசிச்சிருக்கு இல்லையா நீங்க? ඒකට පස්සේ තියෙන වචන කියවද්දී இல்ல, அவர் சொன்னாரு, இப்ப யோப்பா பட்டணத்துக்கு நீ ஆள் அனுப்பி යෝපා නුවරට කෙනෙක්ව යවලා அங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. ඒ දේව මිනිහෙක් அவர் ඉන්නවා. எந்த வீட்டுல இருக்கிறாரு? එයා කොයි නිවසේද ඉන්නේ? யாரை குறித்து சொன்னாரு? කවුරු කෙරෙහිද කිව්වේ? பேதுருவை குறித்து சொன்னார். පේතෘස් ගැන කිව්වා. நீ அவரை அழைத்து கொண்டு வா என்று என்ன செய்கிறார்? கர்த்தர் தேவதூதன் கொர்நேலியோடு பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம். දේවදූතයා කොර්නෙලියස්ට කියන ඔය කැඳවගෙන එන්න කියලා කියනවා. ஆமென். ආමේන්. தேவதூதன் போன உடனே கொர்நேலியு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? එහෙනම් දේවදූතයා ගිය ගමම්ම කොර්නෙලියස් මොනවද කරන්න පටන් ගන්නෙ? என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? මොනවද කරන්න පටන් ගන්නෙ? அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பிக்கிறார். ඔව් මොනවද කිව්වේ ඒ දේ කරන්න පටන් ගන්නවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. கர்த்தருடைய காரியத்திலே அசதியா இருக்கவில்லை. උන්වහන්සේගේ ක්‍රියාවෙන් කම්මැලි භාවයෙන් හිටියේ නෑ. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? අයිකොත් උන්වහන්සේගේ වචනේ මොනවද සඳහන් වෙන්නේ? கர்த்தருடைய வேலையை උන්වහන්සේගේ ක්‍රියාව அசதியாய் செய்கிறவன் කම්මැලි භාවයෙන් කරන්නව කෙනා ஆசீர்வதிக்கப்பட்டவன். ඔව් ආශිර්වාදය ලැබපු කෙනෙක්. ஆமென். ආමේන්. அப்படியா? එහෙමද? அப்ப என்ன சொல்லப்படுது? කියන්නේ கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் උන්වහන්සේගේ ක්‍රියාව උනන්දුවක් නැතුව කරන්නව කෙනා சபிக்கப்பட்டவன். සාපේ ලබා இந்த ගන්න கொர்நேலியு எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? මේ කොර්නෙලියස් ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்ன உடனே, උන්වහන්සේ ක්‍රියාව தேவன் ஒரு කිව්වම வேலையை கொடுத்த உடனே දෙවියන් වහන්සේ එක දෙයක් அதில் කිව්ව ගමන් தாமதிக்காதபடிக்கு, ඒක පසු කරන්නේ அதில் නැතුව அசதியாயிராதபடிக்கு ඒ කතුලින් කම්මැලි உடனே වෙන්නේ அவன் නැතුව செயல்பட ஆரம்பிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். විගසීම ක්‍රියා කරන එක අපි බලනවා. நம்முடைய சேவகர்களை சிலரை அழைக்கிறான். ඒගේ වැඩකාරයන්ට කතා කරමින් முக்கியமா இன்னொரு யாரை அழைக்கிறாரா? තවත් වැදගත් කෙනෙකුට උ කැඳවනවා. இல்ல, தமிழத்தில் சேவிக்கிறவர்களில் තමාට සේවය කරනව අයගේ தேவ பக்தி உள்ள ஒருவனை அழைக்கிறான். දෙවියන් වහන්සේට බය ඇති මිනිහෙකුට උ කැඳවනවා. சில வேலையை எல்லார்ட்டையும் கொடுக்க முடியாது. සෑම වැඩක්ම සෑම දෙනාටම දෙන්න බෑ. ஆமென். ආමේன். ஏன்? யாருக்கு தேவ பக்தி இருக்குதோ, කාටද දෙවියන් யாருக்கு වහන්සේගේ தேவ බය பயம் තියෙන්නේ? இருக்குதோ, කාටද දෙවියන් වහන්සේගේ யாருக்கு බය அர்ப்பணிப்பு තියෙන්නේ? இருக்கிறதோ, කාටද කැපවීම யார் உண்மையா තියෙන්නේ? இருப்பாங்களோ කවුද අවංක அவங்களால වෙන්නේ? தான் சில காரியங்களை செய்ய முடியும். ඒ අයට තමයි සමහර දේවල් කරන්න இப்ப පුළුවන්. கொர்நேலியு என்ன பார்க்கறாரு? එහෙනම් දැන් කොර්නෙලියස් මොනවද எனக்குள்ள බලන්නේ? இருக்கிறவர்கள் யார் தேவ பக்தி உள்ளவர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள்? මා සමග ඉන්නවයන්ගෙන් දෙවියන් වහන්සේගේ බය ඇතුව කවුද அவர்களை ඉන්නේ? அழைத்து ඒකට அந்த කැඳවමින් எல்லா காரியங்களையும் සෑම දේ ක්‍රියාවම எப்படி சொன்னானா? කොහොමද කියන්නේ?
வசனம் எப்படி சொல்றாரு? වචනේ කොහොමද කියන්නේ? விவரித்து சொன்னான். ඒ තේරුම් කරලා දෙනවා. அப்படி இருக்குதா இல்லையா? එහෙම තියෙනවද නැද්ද? எல்லாவற்றையும் அவர்களுக்கு සියල්ල ඒ ඇයට விவரித்து சொல்லி அனுப்புகிறான். දන්වලා ඒ යෝපානුවරට යවනවා. ஆமென். ආමේன். ஹalleluya. 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 ஒரு மனுஷன் நாங்க தேவ பிள்ளைகளா இருக்கிற நாங்க கர்த்தருக்காக ஆயத்தப்படும் பொழுது, දෙවියන් වහන්සේගේ දරුවන් වන අපි උන්වහන්සේ වෙනුවෙන් සූදානම් වෙද්දී, கடவுளுடைய வேலைகளை செய்ய நாங்கள் ஆயத்தமா இருக்கும் பொழுது, උන්වහන්සේගේ ක්‍රියාවල් කරන්න සූදානම් වෙද්දී பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இணைந்து கொள்ளுகிறார். සුදාත්මයන් වහන්සේ අපි සමග එක් වෙනවා. ஆமென். ආමේன். அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ආමේன். උන්වහන්සේ ක්‍රියා කරන්න அப்ப පටන් ஆண்டவருக்கு ගන්නවා. யாரு தேவை? එහෙනම් උන්වහන්සේට කවුද අවශ්‍ය? தேவ பக்தி உள்ள, දෙවියන් වහන්සේගේ බය ඇති, ஆண்டவருடைய காரியங்களை அசதி இல்லாமல் செய்யக்கூடிய, උන්වහන්සේගේ ක්‍රියාවල් ඒක ஆண்டவருக்கு உண்மை உள்ள උන්වහන්සේට අවංකව ඉන්නා වූ மனிதர்கள் அவருக்கு தேவை. මනුෂ්‍යයන් උන්වහන්සේට අවශ්‍යයි. ஆமென். ආමේன். அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது ඒ අය ක්‍රියා කරන්න පටන් ගත්තී ஆவியானவர் அவருடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். ආත්මයන් වහන්සේ ඒ අය සමග ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. ஆமென். ආමේன். ஹalleluya. හalleluya. என்ன செயல்படக்கூடிய மனிதர்கள்ல நாங்க எல்லாரும் எங்க இருக்கிறோம்? එහෙනම් ක්‍රියා කරන්න පුළුවන් මනුෂ්‍යයන් ලෙස අපි සියලු நம்ம දෙනාම உலகத்துல කොහෙද ඉන්නේ? இருக்கிறோம். අපි ඉන්නේ පොළවේ. ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிறாரு. උන්වහන්සේ ස්වර්ග රාජ්‍යයේ நாங்க ඉන්නවා. கிரியை செய்ய வேலை செய்ய வேண்டும், අපි ක්‍රියා කරන්න ඕනේ. செயல்பட வேண்டும். අපි ක්‍රියා කරන්න ඕනේ. ஆவியானவர் அவருடைய கிரியை எங்களோடு சேர்ந்து ஆண்டவர் நடப்பிக்கிறார். ආත්මයන් වහන්සේගේ ක්‍රියාව අපි සමග එක් அப்ப කරගෙන ஆண்டவர் ஒரு උන්වහන්සේ සිදු திட்டத்தை කරනවා. கொர்நேலியுவுக்கு கொடுக்கிறாரு. උන්වහන්සේ සැලසුමක් කොර්නේලියුස්ට கொர்நேலியு அந்த දෙනවා. திட்டத்தை செயல்படுத்தும்படியாக කොර්නේලියුස් ඒ ஒரு උන්වහන්සේ டீமை அவர் ஆயத்தப்படுத்துகிறாரு. කණ්ඩායමක් தேவ සූදානම් பக்தி කරනවා. உள்ளவர்களை தெரிவு செய்கிறாரு. දෙවියන් වහන්සේගේ බය ඇති අය அவர்களுக்கு இந்த තෝරගන්නවා. காரியங்களை விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்புகிறார். ඒ අයට මේ ක්‍රියාවල් තේරුම් කරවලා යෝපා නුවරට යවනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. அவன் அந்த ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாருன்னு சும்மா இருக்கல்ல, උන්වහන්සේ කියලා ගියා කියලා යා නිකන් හිටියේ නෑ. உடனே கர்த்தர் சொன்ன வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். විකසින්ම උන්වහන්සේ කිව්වා උදේ කරන්න පටන් நீங்க ගත්තා. வாசிங்க 24 வசனத்துல இருந்து 27 வரைக்கும். 24 සිට 28 දක්වා කියවමු. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். ரைட், வாசிங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்திலே பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையோ கொர்நேலியு தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். ஆமென். இந்த ஒரு டீம் அனுப்பிட்டாரு. කණ්ඩායමක් යවුවා. அடுத்ததா என்ன செய்யறாரா? ඊළඟට මොනවද ඔව් කරන්නේ? இப்போ ஒரு பாஸ்டர் வர போறாரு. දැන් එක පාස්ටර් කෙනෙක් ஒரு එන්න යනවා. ஊழியக்காரர் ஆண்டவர் அனுப்புறாரு. දේව සේවකයන් වහන්සේ යවන්න යනවා. இவர் என்ன செய்யறாரா? ඔව් මොනවද කරන්නේ? தண்ட வீட்டுல யார் யாரெல்லாம் கூட்டி சேர்க்கிறாரு? තමගේ නිවසට කාව කාවද ඔව් කැඳවන්නේ? தன்னுடைய உறவின் முறையாரையும் තමගේ නෑයන්වද விசேஷித்த சிநேகிதரையும் විශේෂ මිත්‍රයන්වද கூட்டி சேர்த்து வச்சிருக்கிறாரு. ඒගොල්ලෝ ඒ අය එක් කරලා තියෙනවා. எதுக்காக? ඇයි? எதுக்காக செய்யறாரு? ඇයි ඒ ආකාරයට இவர்களும் என்ன செய்ய வேண்டும்? මේ අයත් මොනවද කරන්න ඕනේ? சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். සත්‍ය දැනගන්න ඕනේ. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වචනේ ලබා இவர்களுக்கு ගන්න. ரட்சிப்பு வேண்டும். මේ අයට ගැලවීම ஒரு අවශ්‍යයි. ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேலையை இவன் செய்கிறான். සූදානම් කරන්නා වූ එක වැඩක් ඔබ පටන් ගන්නවා. ஆமென். ஆமென். நாங்க போன வாரம் பார்த்தோம், கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். ගිය සතිය අපි මෙනේ කරා කොර්නේලියුස් තමගේ நல்ல ஒரு නිවසේ ஜெபிக்கிற மனிதன், බයෙන් ඉන්නව මිනිසයා යාඥා කරනව මිනිසෙක්. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனிதன். අනිත් අයට උදව් කරනව මිනිසෙක්. இத்தனைக்கு அவர் யாரா இருக்கிறாரு? මේ සෑම දෙයට ඔව් කවුද? யாரு? කවුද? 100க்கு அதிபதி, 100 දෙනෙකුට මුලාද? ஒரு அதிகாரத்துல உள்ளவன், එක නායකත්වයේ ஒரு பொறுப்பிலே உள்ளவன், වගකීම් நிறைய දරන வேலைகள் உள்ளவன். බෝ වැඩ තියෙන කෙනෙක්. ஆனால் கர்த்தருடைய காரியங்களில் ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனிதன். නොමුත් උන්වහන්සේගේ ක්‍රියාවලින් கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டிய வாஞ்சியுடைய ஒரு மனிதன். උන්වහන්සේ වෙනේ මොනාරි දෙයක් மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சியோடு செயல்படுகிற ஒரு மனிதன். අනිත් අය ගැලවෙන්න වෙන්න ඕනේ කියනව ඒ ක්‍රියාව තුල ක්‍රියා කරන මිනිස්සෙක්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. அதனால என்ன செய்யறாரு? ඒ නිසා ඔව් මොනවද කරන්නේ? இல்லையா, பாஸ்டர் ஊழியக்காரன் அனுப்ப ஒரு டீம் அனுப்பியாச்சு. දේව සේවිකා කැඳවගෙන ඉන්න එක කණ්ඩායමක් இப்ப என்ன යවුවා. செய்யறாரா? දැන් මොනවද කරන්නේ? தன்னுடைய வீட்டிலே තමගේ නිවසේ நிறைய உறவினர்களையும் ඕ නෑයන්වද விசேஷித்த நண்பர்களையும் கூட்டி சேர்க்கிறார். විශේෂ මිත්‍රයන්වද කැඳව ගන්නවා. அப்ப இப்பொழுது தேவ மனுஷனுக்காக இவர் காத்திருக்கிறாரு. ඒ දේවයන් වහන්සේගේ මනුෂ්‍ය වෙනුවෙන් බලාගෙන ඉන්නවා. ஆமென். ஆமென். இல்லை, அவன் காத்திருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. බලා සිටියා කියලා උන්වහන්සේගේ වචනේ வாசிங்க සඳහන් 25வது වෙනවා. வசனத்தை. 25 වෙනි වචනය. ஆ. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரு,
நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். ஹalleluya. හලෙලුයා. பேதுரு வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன செஞ்சிட்டாரு கொர்நேலியு? පේතුරුස් නිවස තුල ආපු ගමන්ම කොර්නෙලිස් මොනවද කරේ? உடனே அவரோட கால்ல விழுகிறாரு. ඔහුගේ පාමුල වැටෙනවා. பேதுரு தூக்கி எடுத்து சொல்றாரு, நானும் ஒரு மனுஷன் தான், நீ மனுஷன்ட கால்ல விழாத என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். පේතුරුස් ඔසවලා කියනවා මමත් මිනිහෙක් තමයි කියලා කියනවා. ஆமென். நாங்கள் யாரை பணிந்து கொள்ளும்? தேவன் ஒருவரை. අපි දෙවියන් වහන්සේ පමණයි අපි ஆனால் නමස්කාර இந்த இடத்துல කරනවා. நாங்கள் பார்க்கும் பொழுது கொர்நேலியுடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது මේ ස්ථානයේ කොර්නෙලියගේ ජීවිතය ගැන අපි බලද්දී கொர்நேலியு நான் இப்ப சொன்ன யாரா இருக்கிறாரு? කොර්නෙලියස් සෑම විටම මොනා කොයි ආකාරයකද? சாதாரண ஒரு மனுஷன் இல்ல. සාමාන්‍ය මිනිහෙක් නෙවෙයි. யார் அவர்? කවුද? ராணுவத்துல ஒரு பெரிய தளபதி. යුද බටවරුන්ට එක මුලාදනි කෙනෙක්. அவருக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க? ඔහුට යටත්ව කී දෙනෙක් ඉන්නවද? 10 பேர் இல்ல, எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10 දෙනෙක් නෙවෙයි කී දෙනෙක් 100 ඉන්නවද? பேர் இருக்கிறாங்க. 100 දෙනෙක් ඉන්නවා. அப்ப ஒரு பெரிய அதிகாரி මාත් නායකයෙක් அவர் போயிட்டு என்ன செய்யறாரு? ඔහු ගිහිල්ලා මොනවද யாருடைய කරන්නේ? கால்ல விழுறாரு? කාගේ පාමුලද වැටෙන්නේ? அந்த ஊழியக்காரனாகிய பேதுருடைய கால்ல. ඒ දේව සේවකයා වන பேதுரு யாரா இருக்கிறாரு? පේතුරුස් කවුද? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒன்று. ஆனால் அவனுடைய வாழ்க்கை அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்து வந்தவர்? දෙවියන් වහන්සේ ආලේප කරපු මිනිහේ නොමුත් ඔහු කොයි ආකාරයෙන් ඉඳලාද මේක சாதாரண ஒரு තමයි? மீன் பிடிக்கிற கல்வி அறிவில்லாத ஒரு மனுஷன். සාමාන්‍ය මසුන් අල්ලන්නාව ඒ ආකාර ඉගෙනීම් තනතුරක් නැති මිනිහෙක්. இன்னைக்கு சில மனுஷர் என்ன பார்த்திருப்பாங்க? අද සමහරක් මිනිසයන් මොන දේ බලන්නේ ஸ்டேட்டஸ் பார்த்திருப்பாங்க. ඒගොල්ලන් තනතුර බලන්නේ. நான் யாரா இருக்கிறேன்? මම කවුද? எனக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க? මට යටත්ව කී நான் போய் இவருடைய கால்ல விழணுமா? මම ගිහිල්ලා මෙයාගේ කකුලේ වැටෙනවා. அவர் என்னத்தை பார்க்கிறாரு? එයා මොන දේද அந்த බැලුවේ? மனுஷனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். ආමේන්. ඒ මනුෂ්‍යයා இவர் තුළ தேவனுடைய ඉන්න ஒரு ආලේපය, ஊழியன். මෙයා දෙවියන් වහන්සේගේ அப்ப தேவ සේවකයෙක්. மனுஷரை தேவ ஊழியர்களை கனம் பண்ண தெரிந்த ஒருவனாய் இருந்தார். එහෙනම් දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යව සේවකයාව ගෞරවයට පත් කරන්න උදැන இப்படிப்பட்ட நிறைய நல்ல குணாதிசயங்களை நாங்கள் கொர்நேலியுடைய வாழ்க்கையிலே காணலாம். මෙවැනි බෝ ගුණ யாපත් ගුණාංග මේ කොර්නෙලියස් ரைட். இப்ப இவர் என்ன செய்றார்? உள்ளே வரும் பொழுது பேதுரு පේතුරුස් ඇතුළට එද්දිම 27வது வசனத்தை பாருங்க. 27 වෙනි පදේ அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர். அப்ப எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கிறாரு? එහෙනම් බෝ දෙනෙක් එයා ஒரு දකිද්දී பெரிய வேலையை செய்யறாரு இல்லையா கொர்நேலியு? කොර්නෙලියස් ஒன்று தேவனுடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்கிறார். එකක් උන්වහන්සේගේ ආණ්ඩට ඉතාමත් පරිස්සමෙන් ඇහුම්කන් දෙනවා. ஆமென். ආමේන්. யாரு சொல்லிட்டு போனா? කවුද කියලා කියේ? கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මට එක அதை දෙයක් කියලා விட்டுடல. තියෙනවා. ඒක අතරියේ அது නෑ. அசதியா என்னல்ல, ඒක සුළුවට ගණන් உடனே ගත්තේ නෑ. செயல்படுகிறார். විගසින්ම உடனே ක්‍රියා ஆட்களை කරා. அழைக்கிறாரு. ඒ වෙලාවේ எல்லாம் ජනප්‍රිය விவரத்தை වුණා. சொல்லுகிறாரு. සෑම දෙයක්ම ஆண்டவர் சொன்ன කියනවා. அந்த யோப்பா பட்டணத்துக்கு அனுப்புறாரு. උන්වහන්සේ කිව්වා அனுப்பிட்டு "වාකරේ இவர் எங்க යොප්පා என்ன ලෝකේ செய்றாரு? යනවා." මේ මොනවද කරන්නේ? நிறைய பேரை கூட்டி சேர்த்து ஆயத்தம் பண்ணி வைக்கிறாரு. බෝ ඇයව රැස් කරලා සූදානම් කටයුතු කරනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஆவியானவர் செயல்படணும்னா ආත්මයන් වහන්සේ ක්‍රියා කරන්න ඕනේ නා நாங்க என்ன செய்யணும்? අපි මොනවද කරන්න ඕනේ? சும்மா இருக்கணுமா? අපි නිකන් ඉන්න ඕනද? நாங்களும் செயல்பட අපි வேணுமா? ක්‍රියා කරන්න ඕනද? ஆமென். ආමේන්. அவர் செய்யட்டும், நம்ம சும்மா இருக்க கூடாது. උන්වහන්සේ කරපු දෙයින් කියලා අපි නිකන් ඉන්න நம்ம බෑ. செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்குது. අපි කරන්න ඕන தேவன் සමහර நமக்கு கொடுத்த சில வேலைகள் இருக்கிறது. උන්වහන්සේ අපිට දුන්නා වූ වැඩ කටයුතු තිබෙනවා. ஆமென். ආමේන්. செய்யணுமா இல்லையா? කරන්න ඕනද නැද්ද? எத்தனை பேர் இந்த வருஷம் செய்ய போறீங்க? කී දෙනෙක් මේ අවුරුද්දේ කරන්න යනවද? ஆமென். ආමේන්. நிறைய காலம் அவங்க செய்யட்டும் இவங்க செய்யட்டும் நம்ம இருந்திருக்கலாம். බොහෝ කාලයක් ඒගොල්ලන් කරපු දෙයි මේගොල්ලන් කරපු දෙයින් කියලා இன்னைக்கு ඉඳලා ஆண்டவருடைய තියෙනවා. திட்டத்தை செயல்படுத்த நம்ம எழும்ப வேண்டும். අද උන්වහන්සේගේ සැලසුම කරන්න අපි எத்தனை பேர் නැගිටින්නේ. ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමේන් කියනවද? ஆண்டவருக்கு பக்தி உள்ளவங்க இருந்தா போதும். උන්වහන්සේට භක්තිවන්තය අය ஜெபிக்கிறவங்க இருந்தா போதும். යාඥා කරනව අය ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறவங்க இருந்தா போதும். උන්වහන්සේගේ ආණ්ඩට කීකරුවේ නැහැ හිටියොත් அவங்களை கொண்டு கர்த்தர் அவருடைய வேலையை செய்வார். උන්වහන්සේ ඒ අය තුලින් උන්වහන්සේගේ ක්‍රියාවල් කරනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. பேதுரு வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. පේතුරුස් ඇවිල්ලා බලනවා. கொர்நேலியு நிறைய பேரை கூட்டி வைத்திருக்கிறாரு. කොර්නෙලියස් බොහෝ අයව රැස් කරලා තිබෙනවා. ஆயத்தமா இருக்கிறாரு. සූදානම් ஒரு වෙනවා. எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு. බලාපොරොත්තුවක් තුලින් கர்த்தருடைய காரியங்களை குறித்து வாஞ்சியுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறாரு. උන්වහන්සේගේ ක්‍රියාව තුලින් அதனால පිපාසයක් தான் වෙනවා. 33 வசனத்துல என்ன சொல்றாரு வாசிங்க. ඒ නිසා තමයි 33 වෙනි පදේ මොනවද කියන්නේ? என்ன சொல்றாரு பாருங்க. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த உடனே உம்மிடத்துக்கு ஆளை அனுப்பினேன். என்ன சொல்றாரு? நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில்
கூடி இருக்கிறோம் என்றான். ஹalleluya. Hallelujah. ஆண்டவருடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, උන්වහන්සේගේ සේවකයා දෙස බලලා ஆண்டவர் කියනවා சொன்ன உடனே நாங்க அந்த காரியத்தை செய்தேன், උන්වහන්සේ කිව්ව විගසීම මම ஆள் அனுப்பி உம்மை எடுப்பித்தேன், මම කටි යවලා ඔබ වහන්සේව ගෙන්නුවා. நீங்க வந்தது ඔබ වහන්සේ ආපු එක என்ன காரியம்? මොන දේද කියන්නේ? இல்லையா, சில பேர் ஊழியக்காரன் வந்து ஐயோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறோமா? සමහරක් අය ලෙස දේව සේවකයා දැක්කම අයියෝ කියලා හිතනවාද? இல்லை டீ கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறோமா? තේ දෙන්න ඕනේ කෑම දෙන්න ඕනේ කියලා හිතනවාද? என்ன சொல்றாரு? මොනවද කියන්නේ? நீங்களாம் அப்படி நினைக்கல. என்ன சொல்றாரு? මොනවද நீர் කියන්නේ? வந்தது நல்ல காரியம், ඔබ ආපු එක நீங்க எங்க යහපත් வீட்டுக்கு කියලා வந்தது சந்தோஷம். ඔබ මේ නිවසට ஏனால் ආපු එක உம்மால் සතුටුයි. கர்த்தர் கட்டளையிடுகிற காரியங்களை கேட்கும்படியாக ඔබ වහන්සේට ඔබට දෙවියන් වහන්සේ අන කරන වූ දේවල් நாங்க අසන ஆயத்தமாய் இருக்கிறோம். ආමේන්. අපි සූදානම් நாங்க வாஞ்சையா இருக்கிறோம். පිපාසයෙන් ඉන්නවා. ஆமென். ආමේන්. தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. දෙවියන් වහන්සේට බය ඇති කිතුණියන් එහෙම තමයි தேவனுடைய ඉන්නේ. காரியங்களை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் அப்படிதான் இருப்பார்கள். දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවල් පිපාස දරනව කිතුණියන් එහෙම තමයි ඉන්නේ. ஹalleluya. හalleluya. இங்கே ஆவியானவர் கிரியை செய்வதற்கு எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. ආත්මයන් වහන්සේ ක්‍රියා කරන්න මේ ස්ථානයේ සෑමදේම සූදානම්ව තිබෙනවා. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? ආමේන්. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? இன்னும் ஆவியானுடைய கிரியை ஆரம்பிக்க முன்பதாக எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. ආත්මයන් වහන්සේ ක්‍රියා කරන්න ප්‍රථමයෙන් எல்லாம் සෑමදේම அழகாக සූදානම්ව கொர்நேலியை තිබෙනවා. ஒழுங்குபடுத்துகிறார். සෑමදේම ඉතාමත් எல்லாம் අලංකාරව ஆயத்தத்தோடு அழகாக கீழ்ப்படிதலோடு செய்கிறார். සෑමදේම අලංකාරව කීකරු இப்ப බවෙන් කළ பேதுரு තිබෙනවා. தன்னுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது පේතුරු සෝගේ සේවය කරන්න පටන් ගත්තේ 44வது வசனம் 44 වෙනි පදය. வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. සුද අපි අපුඩි ගස්ස උන්වහන්සේගේ නාමයේ මහිමයටපත් කරමු. ஹalleluya. හalleluya. என்ன செஞ்சாராம் பேதுரு? පේතුස් මොනවද කරේ? வாசிச்சோம் என்னது? இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே මේ වචනය පේතුරුස් දේශනා කරගෙන ඉද්දිම ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு? සුදාත්මයන් වහන්සේ මොනවද ஆவியானவரை கொண்டு வர பெரிய கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்குல்ல. ආත්මයන් වහන්සේව බැසෙන්න බෝධයක් කරන්න අවශ්‍යතාවයක් තිබුණේ නැහැ. தேவ வார்த்தை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆவியானவர் பலமாய் இறங்கிட்டார். දෙවියන් වහන්සේගේ වචනේ කතා කරගෙන ඉද්දිම ආත්මයන් වහන්සේ බැස්සා. காரணம் என்னது? හේතුව කුමක්ද? ஆயத்தம், සූදානම්ම, அர்ப்பணிப்பு, කැපවීම, கீழ்ப்படிதல், කීකරු භාවය, தேவ பக்தி දෙවියන් වහන්සේගේ භක්තිවන්ත භාවය ஆவியானவரை கிரியை செய்ய வைத்தது. ආත්මයන් වහන්සේව ක්‍රියා කරන්න තැබුවා. ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. இந்த சபையில் ஆவியானவருடைய கிரியை அதிகமாய் காணப்பட வேண்டும் என்றால், මේ සභාවේ ආත්මයන් உங்களுடைய වහන්සේ குடும்பத்துக்குள்ளே ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய வேண்டும் என்றால், ඔබගේ පවුල තුල ආත්මයන් වහන්සේ බලවත්ව ක්‍රියා කරන්න ඕනේ නා. உங்களுக்கு ஒரு வேலை இருக்குதா இல்லையா? එහෙනම් ඔයගලන්ටත් එක ක්‍රියාවක් තිබෙනවද නැද්ද? யார் ஆயத்தப்படணும்? කවුද සූදානම් யார் වෙන්නේ? அர்ப்பணிக்கணும்? කවුද කැප யார் වෙන්නේ? வாஞ்சையா இருக்கணும்? කවුද පිපාසයෙන් ඉන්න ඕනේ? நீங்க தான். ඔයගලන් තමයි. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. பேதுரு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது පේතුරුස් උන්වහන්සේගේ වචනේ දේශනා කරන්න පටන් வசனத்தை ගත්තේ கேட்டவர்கள் වචනේ අසපු අය ஒரு சிலர் மீதா, සමහරක් අය පමණක්ද? ஒரு சிலர் மீதா, සමහරක් අයට පමණක්ද? யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். ඒ අසපු සෑම நீங்க දෙනාම தொடர்ந்து ආත්මයන් வாசிப்பீர்களே වහන්සේ ஆனால் කියවනවා නම් அந்நிய பாஷையின் வரங்கள் கிரியை செய்தது, අන්‍ය භාෂාවේ அவருடைய வல்லமை செயல்பட்டது, උන්වහන්සේගේ எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், வரங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ලබා ගත්තා. இத்தனைக்கு எல்லாரும் புறஜாதி ஜனங்கள். මේ සෑම දෙයකටම වඩා සෑම දෙයක්ම අන්‍යකාරී මිනිස්සුන් හිටියේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஆயத்தமா இருந்தாங்க, ඒ නුමුත් එය සූදානම් வாஞ்சையா இருந்தாங்க, පිපාසයෙන් හිටියා. கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தார்கள். උන්වහන්සේගේ වචනේ தேவ වෙනුවෙන් மனுஷனுடைய බලා வாயிலிருந்து வார்த்தை கேட்க ஆவலாய் දෙවියන් காத்திருந்தார்கள். වහන්සේගේ මිනිස්යාගේ මුඛයේ ඉඳලා වචනේ අසන්න எனவே පිපාසයෙන් ஆவியானவர் හිටියා. அந்த இடத்துல கிரியை ඒ செய்கிறார். නිසා ආත්මයන් වහන්සේ அபிஷேகங்களை பெற்றுக் கொண்டார்கள். ආලේපය ලබා நீங்க ගත්තා. கடைசி வசனத்திலே பார்க்கும் பொழுது ඒ අන්තිම වචනේ கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් ඒ ස්ථානයේ බෞතිස්මද දුන්නා කියලා අපි බලනවා. ஆமென். ආමේන්. அப்ப எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, එහෙනම් කී දෙනෙක්ද ඒ ස්ථානයේ ගැලවීම ලබා பரிசுத்தாவியை ගත්තා? பெற்றுட்டாங்க, සුදාත්මයන් වහන්සේ ලබා ஞானஸ்தானத்தை ගත්තා. பெற்றுட்டாங்க. බෞතිස්මද ලබා ගත්තා. பெரிய ஒரு எழுப்புதல் நடந்துச்சா நடக்கலையா? ආමේන්. මහත් පිබිදීමක් ඒ ස්ථානයේ සිදු වුණාද නැද්ද? ஹalleluya. හalleluya. இல்ல, என்ன செய்தார்களோ அப்பொழுது சிலர் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ඒ බොහෝ අය පේතුරුස්ට ඒ ස්ථානයේ නතර වෙන පිණිසද ඉල්ලා සිටියා. அவங்களுக்குள்ள வாஞ்ச வந்துருச்சு, ඒ අය තුල පිපාසයක් ඇති වුණා. கர்த்தருக்காக எழும்பணும், උන්වහන්සේ වෙනුවෙන් கர்த்தருடைய පිබිදීමක් காரியங்களை செய்யணும். උන්වහන්සේගේ ක්‍රියාවල් කරන්න ඕනේ. ஆமென். ආමේන්. இவ்வளவு ஒரு எழுப்புதல் வர
காரணம் என்ன? මේ ආකාරයෙන් පිබිදීමක් එන්න ஆவியானவர் හේතුව பலமாய் මොකද්ද? கிரியை செய்ய காரணம் என்ன? ආත්මයන් වහන්සේ බලවත්ව ක්‍රියා කරන මොනවාද හේතුව? கொர்நேலியருடைய அர்ப்பணிப்பு, කොර්නෙලියස්ගේ කැපවීම, கொர்நேலியருடைய செயல்பாடு, කොර්නෙලියස්ගේ ක්‍රියාව, அவருடைய கீழ்ப்படிதல், එයාගේ அவருடைய කීකරුභාවය, தேவ பக்தி. ඔහුගේ දේවයන්ගේ බය. ஆமென். ආමේන්. காரியங்களை ஆவியானவர் செய்தார். ආමේන්. ආත්මයන් වහන්සේ ක්‍රියාවල් කරා. நம்மெல்லாம் எழும்பணுமா இல்லையா? එහෙනම් අපි සියලු දෙනාම නැගිටින්න ඕනද ஆண்டவருக்கு නැද්ද? பக்தி உள்ள ஒரு கூட்டம் தேவை. උන්වහන්සේට භක්තිවන්ත සෙනගක් வேலை කණ්ඩායමක් செய்யக்கூடிய අවශ්‍යයි. ஒரு கூட்டம் தேவை. ඒ වැඩ කරන්න පුළුවන් කණ්ඩායමක් கர்த்தருக்காக අවශ්‍යයි. ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்கள் தேவை. උන්වහන්සේ වෙනුවෙන් ජනතාව සූදානම් කරන්න පුළුවන් கர்த்தருக்காக தன்னை කණ්ඩායමක් අවශ්‍යයි. அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் தேவை. ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් ඒගොල්ලෝම කැප කරන්න පුළුවන් அப்பொழுது කණ්ඩායමක් අවශ්‍යයි. ஆவியானவர் அவர்களை கொண்டு செயல்படுவார். එවිට ආත්මයන් වහන්සේ ඒ අය තුල ක්‍රියා කරනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. எழும்புவீங்களா? නැගිටිනවද? செயல்படுவீங்களா? ක්‍රියා කරනවද? எனக்குள்ள பக்தியும் இல்ல, භක්තිවන්ත භාවයක් வாஞ்சையும் இல்ல, විපාසයක් නැහැ. அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருப்போமே ஆனால் ඒ ආකාරයෙන් අපි எங்களை ඇසිරෙනවා கொண்டு නම් கர்த்தருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. අපි තුලින් උන්වහන්සේට කිසි දෙයක් කරන්න බෑ. ஆமென். ආමේன். கர்த்தருக்கு வேணும் தாகமுள்ள ஜனங்கள், උන්වහන්සේට අවශ්‍ය පිපාසයෙන් செயல்படக்கூடிய ஜனங்கள், ක්‍රියා කරන්න පුළුවන් உண்மை உள்ள කණ්ඩායමක්, ஜனங்கள். අවංකව ඇසිරෙන්නා වූ இந்த ஆண்டிலே ජනතාව உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. මේ අවුරුද්දේ ඔයගොල්ලෝ கர்த்தருக்காக எதையாவது செய்து பாருங்க. උන්වහන්සේ වෙනුවෙන් මොනාරි දෙයක් කරලා බලන්න. ஆவியானவர் அநேக காரியங்களை செய்வார். ආත්මයන් වහන්සේ බොහෝ ஒரு ක්‍රියාවල් பெரிய කරනවා. எழுப்புதலை நாங்கள் காணலாம். මහත් පිපිදීමක් நாங்கள் අපි எல்லாரும்